கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 1 அதிகாரம் 1 துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும். துன்மார்க்கர் யாரு? காரியங்களை புரட்டி போடுகிறவன், இல்லைன்னா நடந்ததை நடக்கலன்னு சொல்லுவான், நடக்காத நடந்ததாகவே. இந்த மாதிரிப்பட்டவர்களுடைய ஆலோசனையை நீங்கள் கேட்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. பாவிகளோட வழியில் நில்லாமலும். பாவிகளுடைய வழி என்ன? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார். பாவிகளில் 2 விதமாக நம்ம சொல்லலாம். ஒன்று அறியாமைனாலே அவர்கள் பாவம் செய்கிறார்கள், அவர்களுக்கு உணர்வில்லாதனாலே பாவம் செய்கிறார்கள். 2வது சுயநலத்திற்காக, தன்னுடைய தேவைக்காக, தனக்கு வேணுன்றதுக்காக அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்போது ரட்சிக்கப்படுவார்கள். பாவிகளுடைய வழியில் நம்ம நிற்க வேண்டியது இல்லை. பாவிகளுடைய வழியில் நிற்காதீங்க. 3வதா பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். பரியாசக்காரர் யார்? பரியாசம் பண்ணுறவங்க. பரியாசம்னா என்ன? அடுத்தவங்கள நக்கல் அடிக்கிறது, கிண்டல் அடிக்கிறது. இவைகள் உலகத்தில் பெருகி கிடக்கிறது. இவைகளை அறியாதவர்கள் யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட பரியாசக்காரர்கள் உட்காரும் இடத்தில் உட்காராதீங்க. பரியாசத்தினாலே பாவம் வரும். பாவ வாழ்க்கையினாலே துன்மார்க்கம் வரும். துன்மார்க்கம் தேவனை விட்டு விலகுவதற்கு காரணமாக மாறிவிடும். ஆகையால் இவைகளை விட்டு விலக கடவோம். ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.